ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமே சீரீஸான டெய்லி லைஃப் ஆஃப் தி இமார்டல் கிங் சீசன் 3 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 3 முடியுது அண்ட் சீசன் 4 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது ஃபுல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் அதை போடுறேன். இந்த எபிசோடில் தான் இவ்வளோ நாள் நமக்கு இன்டெரக்டாக காமிச்ச எல்லாத்தையுமே நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் தி இமார்டல் கிங் சீசன் 3 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். போன எபிசோட்ல முடிஞ்ச அதே சாங்லேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் ஹியூமன்ஸ் கூடயே இருந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ சொல்லியிருக்கோம். அப்புறம் இதுக்காக ஃப்ராகிட்டோ அந்த ஹோலிஸ்டிக்கை திருடி இப்படி வில்லத்தனமா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போகுது. செகண்ட் எபிசோட்ல ஃப்ராகிட்டோட பர்த்டேவை எல்லாரும் கொண்டாட போறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு ஃப்ராகிட்டோ ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பட் அந்த பர்த்டே கேக்கால எல்லாமே நாசமாயிருக்கும். இந்த பசங்க எனக்காக எவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்க, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி லைஃப் எசன்ஸை யூஸ் பண்ணி டைம் அதை ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் கடைசியில் அவங்க என்னடனா ஹாப்பி பர்த்டே டு லிஞ்சாவோ அப்படின்னு சொல்லி லின்னுக்கு தான் அதை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஃப்ராகிட்டோ கூட ரொம்ப பாவம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. அவரை அதிகமாக யூஸ் பண்ணதுனால ஃப்ராகிட்டோ சோர்வா வந்து படுத்து கிடக்கு. அவங்க என்ன ஒரு ஃப்ரெண்டா கூட பார்க்கல. நான் உண்மையிலேயே ஒரு ஹியூமனா இல்ல டீமனா, நான் யாரு அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ சோகமா இருக்கு. அப்போ ஃப்ராகிட்டோ காப்பாத்தின அந்த ஒரு டீமன் வந்துட்டு அதுகிட்ட இருக்கிற பிரெட்டை பிச்சு கொடுக்குது. டீமன்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல கூட்டமா இருந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்ப ஃப்ராகிட்டோ வருது. எத்தனை நாளுக்கு தான் ஹியூமன்ஸ்க்கு பயந்து வாழ்வா சாவான்னு இந்த இடத்துல மறைஞ்சு வாழ போறீங்க, உங்க வாழ்க்கை ஃபுல்லா எப்படியே இருக்க போறீங்களா அப்படின்னு ஃப்ராகிட்டோ ஒரு ஸ்பீச்சை கொடுக்குது. யோசிக்கோங்கிற இந்த பொண்ணோட ஃபேமிலி தான் நம்ம டீமன்ஸ் எல்லாத்தையும் வாழ்க்கைக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. ஹியூமன்ஸ் நம்மள டாகா ட்ரீட் பண்றதுக்கு காரணம் நம்ம டாகுங்கிறதுனால இல்ல, நம்மள டாகுன்னு ஒத்துக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ சில டீமன்ஸை போய் ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வருது. போராட்டம் பண்றதுக்கான இவங்களோட ஆர்கனைசேஷனும் பெருசா மாறுது. கடைசி வர ஹியூமன்ஸை பார்த்தே பயந்து வாழ போறீங்களா இல்ல எதிர்த்து போராட போறீங்களா அப்படின்னு ஃப்ராகிட்டோ கேக்குது. கியோமியா ஃபேமிலியோட அந்த வாழ்க்கையினால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸான டீமன்ஸ் எல்லாம் அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா அது ரொம்பவே ஹை லெவல் சீல் அப்படின்னு ஒரு டீமன் சொல்லுது. அந்த சீலை பிரேக் பண்றதுக்காக தான் ஃப்ராகிட்டோ வந்துட்டு லென் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி யோசிக்கோ அந்த ரூம்ல போய் ஸ்டிக்கை தூக்க ட்ரை பண்ணிருக்க. அந்த டயத்துல யோசிக்கோவை அடிச்சு மயங்க வச்சுட்டு ஃப்ராகிட்டோ போய் அந்த ஸ்டிக்கை எடுத்திருக்கு. இதுல எத்தனை பேர் நம்ம இறந்து போனாலும் சரி கடைசியில நமக்கு தான் வெற்றி. இதுக்கப்புறம் இந்த வேர்ல்டுல ஒரு டீமன் கூட கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஃப்ராகிட்டோ சொல்லிட்டு இந்த ஹோலிஸ்டிக்கை வச்சு அந்த வால்கனோட சீலை பிரேக் பண்ணி தான் எல்லா டீமன்ஸையும் ஃப்ராகிட்டோ ரிலீஸ் பண்ணிருக்கு. இனிமே எங்களை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ நின்றுட்டு இருந்தா நம்ம ஹீரோ வரவும் அதுட்டோ நீயா அப்படின்னு சொல்லி பயப்படுது. ஹே ஃப்ராகிட்டோ, நீங்க என்ன பண்ற? அம்மாவா வாயில அது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பயத்துல அது ஸ்டிக்கை கீழே போடுவோம், அந்த இடமே அதிருது. அப்படின்னா நீ தான் இதுக்கெல்லாம் காரணம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். மற்ற டீமன்ஸும் அந்த இடத்துக்கு வருது. டீமன் கிங் அது ஒரு ஹியூமன் தானே, அவனை சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி மற்ற டீமன் சொல்லவும் வாய மூடுங்க எல்லாரும் பின்னாடி போங்க, இவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவன் அப்படின்னு அது சொல்லவும் எல்லாரும் பின்னாடி போறாங்க. ஒத்தையா வரீங்களா மொத்தமா வரீங்களா நம்ம ஹீரோ கேட்கவோ வெயிட் பண்ணுப்பா உன் கூட ஃபைட் பண்றதோ சூசைட் பண்றதோ ஒண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத்தனை வருஷம் ஒண்ணு முன்னா நம்ம பழகி இருக்கோம், நம்ம ஏன் ஃபைட் பண்ணணும், பேசாம நம்ம வாயால சண்டை போடலாமான்னு கேட்கவும் டீமன் கிங் என்ன அவனை சாப்பிடாம பேசிட்டு இருக்காருன்னு ஒரு டீமன் பார்க்கவும் இதுக்கு பேர் தான் நெகோசியேஷன், அவர் ஏதோ பெருசா பிளான் போடுறாரு அப்படின்னு மத்த டீமன் சொல்லுது. நான் 3 கேள்வி கேட்பேன், கரெக்டா நீ பதில் சொல்லிட்டேன்னா நாங்க சரண்டர் ஆயிட்டோம், இல்லைன்னா நீ எங்க எல்லாரையும் ஓட்டுறணும், எப்படியோ நாங்க சன்லாண்ட்ல தான் இருக்கோம், ஒரு பக்கம் யாரையும் வர வேணாம் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை டக்குன்னு ஓகே சொல்றான். என்னப்பா ஒத்துக்கிட்டேன்னு கேட்கவும் என்ன நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஒரு மேக்ஸ் கொஸ்டினை கேட்டு ட்ரூவா ஃபால்ஸான்னு கேக்குது. கிளாஸ் நடக்கும்போது இதை நீ கவனிக்கலன்னு நான் பார்த்தா அது போக என்லைட்மெண்ட் பென்சிலை யூஸ் பண்ணி தானே எல்லா ஹோம்ஒர்க்குக்கும் பதில் எழுதுவா, உனக்கு இதுக்கு பதில் தெரியாதுன்னு ஃப்ராகிட்டோ நினைச்சா மொத்த சமயம் நம்ம ஹீரோ சொல்லி இதோட ஆன்சர் -4,0 அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 60 எடுக்கிற உனக்கு எப்படி பதில் தெரியும்னு கேட்கவும் எல்லா எக்ஸாம்லயும் கரெக்டா 60 எடுக்கிறது ஈஸின்னு நினைச்சியா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வேணும்னே தான் நீ எல்லா எக்ஸாம்லயும் 60 எடுக்கிறியா அப்படின்னு ஃப்ராகிட்டோ பாக்குது. அந்த பையனை ஏன் அவர் சாப்பிடலான்னு கேட்கவும் வெயிட் பண்றா, நம்ம டீமன் கிங் ஏதாச்சும் பிளான் வச்சிருப்பாரு அப்படின்னு கூட இருக்கிற டீமன் சொல்லுது. அடுத்த கேள்வி, 3 செலஸ்டியல் பாடிஸ் ஒரே பாயிண்ட்க்கு வந்ததுக்கு அப்புறமா அதோட மோமெண்ட் ஆஃப் பாத் எப்படி இருக்கும், சயின்டிஸ்ட்க்கு இதுக்கு பதில் தெரியாது அப்படின்னு ஃப்ராகிட்டோ நினைக்குது. சன் மாதிரி இருக்கிற 3 பிளானட்டை நம்ம ஹீரோ எர்த் கிட்ட கொண்டு வரான். இதுதான் டீமன் கிங்கோட பவர் போல அப்படின்னு அந்த டீமன்ஸ் நினைச்சிட்டு இருக்கு. எப்ப வாங்கி என்னப்பா பண்ற அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ கேட்கவும் டைரக்டாவே செக் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல வேண்டாம், இதுல நீ ஜெயிச்சதான் நம்ம வச்சுக்கிடுவோம், விட்டா நீ வாழ்க்கையை டெஸ்ட்ரை பண்ணிடுவ அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ சொல்லுது. தேர்ட் கேள்வி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்ன கேட்கறது, இவனுக்கு எல்லாத்துக்குமே பதில் தெரிஞ்சிருக்கேன்னு ஃப்ராகிட்டோ யோசிக்குது. அடுத்த கேள்வியை கேளு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இவனுக்கு தெரியாத கொஸ்டினா கேட்கணும், என்ன கேட்க என் பிறந்த நாள் எப்போ அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ கேட்கவும் அது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள தெரியாதுல்ல, இதுக்கு மட்டும் யோசிக்கிறல்ல, நீ என்ன ஒரு டாகா தான் பார்த்திருக்க, உண்மையான ஃப்ரெண்டோட பிறந்தநாள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த வேர்ல்டு அழிக்கிறது ஹியூமன்ஸ் தானா, டீமன்ஸ் மேல பழிய போட்டு எங்களை போய் பிடிச்சி வச்சிட்டு இருக்கீங்கல்ல, உண்மையிலேயே மனசாட்சியும் மனசு இல்லாதவங்க நீங்க தான். இதுக்கப்புறமும் டீமன்ஸ் ஹியூமன்ஸை பார்த்து பயந்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு ஃப்ராகிட்டோ அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வரவும் ஃப்ராகிட்டோ விளையாடுறத நிப்பாட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே அதை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை தடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கிக் விட்ட மாதிரியே ஒரு ஃபிளையிங் கிக்க விடுதான். ஃப்ராகிட்டோ உடனே டக்குன்னு டைமை ஸ்டாப் பண்ணுது. பட் ஆனாலுமே நம்ம ஹீரோ அதையும் பிரேக் பண்ணிக்கிட்டு அதை கிக் பண்றான். இப்போ அது அப்படியே ஏர்ல இருக்கும்போது டைமை
ரிவர்ஸ் பண்ணுது. ஃப்ராகிட்டோ விளையாடுறத நிப்பாட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த தடவை நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு வரைவிட்டு ஃப்ராகிட்டோ திரும்பவும் டைம் ரிவர்ஸ் பண்ணுது. ஃப்ராகிட்டோ விளையாடுறத நிப்பாட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த தடவை அதை அட்டாக் பண்ண வரவும் அதோட கையை பிடிச்சு தூக்கி அடிக்கிறான். யோசிக்கோட ஆளுங்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஃப்ராகிட்டோ வந்து விழுறது சன்ரங் பாக்குறா. ஃப்ராகிட்டோ இதை நிறுத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மொத்த டீமன் ரேஸ் இப்ப என் பின்னாடி என்ன நம்பி இருக்கு, என்னால பின்வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவை சின்ன குழந்தையா மாத்திட்டா ஈஸியா தோக்கடிச்சிடலாம்னு நினைக்குது. ஆனா சின்ன குழந்தையா இருந்தா கூட நம்ம ஹீரோ ஃப்ராகிட்டோவை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கான். குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே இவனுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்திருக்கா. டைம் லைனை எப்படி மாத்தினாலும் என்னால இவனை தோக்கடிக்க முடியல. டைம் மூவ் ஆகாம ஸ்டில்லா இருக்கிற இடத்துல நான் இவனை சீல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ நம்ம ஹீரோவை முழுங்குது. நம்ம ஹீரோ இப்ப எந்திக்கிறான். ஃப்ராகிட்டோ அழுதுட்டு இருக்க சவுண்ட் கேக்கு. வாங்கலி, நான் என்னது ஒரு ஹியூமனா இல்ல டீமனா அப்படின்னு ஃப்ராகிட்டோ கேட்கவா நம்ம ஹீரோ அதை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு ஏதோ சொல்றான்னா அது என்னன்னு நமக்கு காமிக்கல. ஃப்ராகிட்டோ நம்ம போலாமா, எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தோத்துட்டேன், என்னால உன்கிட்ட எப்பவுமே ஜெயிக்க முடியாது, நான் கிவ் அப் பண்றேன். ஆனா அதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. மத்த டீமன்ஸ் எல்லாருமே இன்னசென்ட் தான், நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஸோ நீ அவங்கள விட்டுறேன் அப்படின்னு ஃப்ராகிட்டோ சொல்லவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காக ஒரு புது வேர்ல்டே கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அட பாவி, இதை நீ முதலியே பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லையே அப்படின்னு ஃப்ராகிட்டோ சொல்லுது. 2வது கண்டிஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் டாகாவே கண்டினியூ பண்ணி உன் கூடவே இருக்கிறேனே அப்படின்னு ஃப்ராகிட்டோ சொல்லவும் நம்ம ஹீரோவோ சரி ஓகேன்னு சொல்றான். எல்லா டீமன்ஸையும் இப்போ நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த புது வேர்ல்டுக்கு அனுப்பி வைக்கிறான். யோசிக்கோ, நீ செஞ்ச தப்புக்கு உன்னை ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஜுவாஹி சொல்லவும் என் ஃபேமிலியும் சன்லாண்டையும் காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ். ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு யோசிக்கோ சொல்றா. சன்லாண்ட்ல நிறைய பில்டிங் இடிஞ்சு விழுந்திருந்தாலும் பாதிப்பு பெருசா எதுவும் இல்லை. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. வாங்கலிங் அப்படின்னு சொல்லி சன்ரங் போடுவோம். நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எல்லாருமே இப்போ சன்லாண்ட்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால சம்மரை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ஓப்பனிங் சாங் இதுவா தான் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த எண்டிங்ல இருக்க கிளைமேக்ஸ் தான் இத்தனை நாள் நமக்கு ஓப்பனிங் சாங்காவே காமிச்சிருக்காங்க. சன்லாண்ட்ல நம்ம ஹீரோவா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சம்மரை நல்லா என்ஜாய் பண்றாங்க. இந்த இடத்துல இந்த சீசன் 3 முடியுது. சீசன் 4 ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.